சாமியே சரணம். உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா, நீங்களும் சாமியே சரணம்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஐயப்பனுடைய முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம். பாண்டிய மன்னனான ராஜசேகரன் அப்படிங்கிறவர் பந்தளம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்திருப்பாரு. அவரோட ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாரும் ரொம்பவுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. ஆனால் மன்னனுக்கும் அவங்களோட மனைவிக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அவங்களும் வேண்டாத கடவுளே கிடையாது. தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் மன்னர் வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறதுக்காக குதிரையில் போயிட்டுருக்கும்போது காட்டு வழியாக போவாங்க. அப்போ அங்கே ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும். இங்கே எப்படி ஒரு குழந்தை வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட சவுண்டை கேட்டு அந்த திசை பக்கமாக போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஆண் குழந்தை இருக்கும். நிறைய மணி மாலைகள் எல்லாம் போட்டுட்ருக்கும். இங்கே எப்படி இந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராவது கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அங்கே அவர் கூட இருந்த அமைச்சர்கள் மற்ற சிப்பாய்கள் எல்லாம் போய் பார்க்க சொல்கிறாங்க. அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, சரி கடவுள் எனக்காக கொடுத்த ஒரு குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. அந்த குழந்தை அங்கே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த கடவுள் தான். அது எப்படி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்க முடியும்னா, விஷ்ணு பகவான் வந்து மோகினியாக அவதாரம் எடுத்த காலத்தில் சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அரண்மனையில் வச்சு மகாராணி கிட்ட சொல்கிறாங்க. அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மகாராணியர் மாசமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அமைச்சருக்கு ஒரு கோபம் வருது. என்ன இது, நாம் வந்து வாரிசே இல்லாமல் இருந்தால் இந்த ராஜ்யத்தை ஃபுல்லாக நாம் ஆண்டுக்கலான்னு நினச்சோம். ஆனால் இப்போ குழந்தை பிறக்கங்காட்டி இவங்க தானே ஆளுவாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சதித்திட்டம் தீட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. மன்னன் ஒரு நாள் எல்லா மக்களையும் கூப்பிட்டு, இந்த ராஜ்யத்தையே பார்த்துக்க போகிறது, இதை ஆட்சி செய்ய போகிறது ஐயப்பனான அவரோட பெயர் வந்து மணிகண்டன். மணிகண்டன் தான் இது எல்லாமே பார்த்துப்பாரு, என்னோட முதல் வாரிசு தான் இதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட ஒருத்தர் மகாராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் சந்தோஷத்தை நிலைக்க விடாமல் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்த ஒரு அமைச்சர் தான் போய், அது எப்படி நீங்கள் பெற்ற குழந்தை இருக்கும்போது நீங்கள் தத்தெடுத்த குழந்தைய வந்து நீங்கள் அரசனாக அறிவிக்கலாம், இதை நீங்கள் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அரசிக்கிட்ட நிறையா விஷயங்களை சொல்ல உடனே அரசியோட மனசும் மாறிடும். என்னதான் இருந்தாலும் நம்ம பெற்ற பையனை தான் நம்ம வந்து அரசனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இதை பற்றி மன்னன்கிட்ட பேசணும் அப்படின்னு மன்னன்கிட்ட பேச போவாங்க. இல்லைங்க, நம்ம குழந்தைய தான் நம்ம வந்து அரசனாக ஆக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மன்னன் தெளிவாக சொல்லிடுவார், இல்லை நம்ம தத்தெடுத்தாலும் நம்மளோட முதல் குழந்தை மணிகண்டன் தான், நான் அவனை தான் வந்து அரசால் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கேட்ட உடனே அரசிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதுக்கப்புறம் அமைச்சரும் அரசியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு வயிற்று வலி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து மருந்தாக புளிப்பாலை குடித்தா மட்டும்தான் சரியாகும். போய் புளிப்பாலை யார் கொண்டு வராங்களோ அவங்க தான், அப்போ தான் இவங்களை காப்பாற்ற முடியும். நம்ம ஒரு சொல்லுவோம். அப்போ மணிகண்டனையே அனுப்பி விடுவோம். அங்கே போனால் மணிகண்டனால் திரும்ப வர முடியாது அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிவிட்டு அதே மாதிரி நடத்திடுவாங்க. அப்படி நடத்தும்போது அந்த மருத்துவரும் வந்து சொல்லுவார், இல்லை இது வந்து மிகப்பெரிய வயிற்று வலியாக இருக்குது, நீங்கள் புளிப்பால் கொண்டு வந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னோடனே யார் போய் புளிப்பால் கொண்டு வருவாங்க அப்படிங்கும்போது மணிகண்டன் வந்து நானே போய் கொண்டு வரேன் புளிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு கிளம்பி போயிடுவார். அப்படி போகும்போது தான் மகிஷி அப்படிங்கிற ஒரு அரக்கியை பார்ப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஐயப்பனா அவதாரம் எடுத்ததுக்கான காரணமே அந்த மகிஷி அப்படிங்கிறவங்கள அழிக்கிறதுக்காக தான் இவர் அவதாரமே எடுத்திருப்பார். ஏன்னா மகிஷி அப்படிங்கிறவங்க வந்து தேவர் குலத்தையும் மக்களையும் ரொம்பவுமே கொடுமைப்படுத்திட்டு இருந்த ஒருத்தர். மகிஷியோட அண்ணன் தான் மகிஷாசுரன். அவர் இறந்ததுக்கு காரணமே இந்த மக்களும் தேவர்குலம் தான் நினச்சிக்கிட்டு அவங்க ரொம்பவுமே மக்களையும் தேவர்குலத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்த ஒருத்தர் தான் மகிஷி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஒரு விரதம் மேற்கொள்வாங்க பிரம்ம தேவனை பார்த்து. நான் வந்து இறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கடுமையான விரதம் இருப்பாங்க. அப்போ பிரம்மதேவனும் முன்னாடி தோன்றி சொல்லுவார், இயற்கையோட நியதி தான் இறப்பு அப்படிங்கிறது, அதை வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்கன்னு சொல்லும்போது மகிஷி அவங்க கேட்பாங்க, இல்லை சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த ஒருத்தரால் மட்டும்தான் என்னை அழிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கணும், மற்ற யாராலையும் என்னை அழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க.
பிரம்மதேவனும் சரின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து மணிகண்டன் வந்து புலிப்பால் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போறாரு இல்லையா? அப்படி போகும்போது மகிஷி அப்படிங்கிறவங்க வந்து இவர்கிட்ட வழி தடுத்து நிறுத்தி சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடும்போது மணிகண்டன் வந்து மகிஷிய கொன்னுடுவாங்க. அப்படி கொன்னதுக்கப்புறம் அவரோட இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கான காரணமே அதுதானே. அது நல்லபடியா முடிஞ்சோனே, அவர் வந்து புலி மேலேயே உட்காந்துட்டு நெறையா புலிங்கள கூட்டிட்டு அரண்மனைக்கு வருவாங்க. அத பார்த்த மகாராணிக்கு ரொம்பவுமே ஐயோ! என்ன இது இப்படி ஆயிடுச்சு. இவர் புலி மேலேயே உட்காந்துட்டு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருப்பாங்க. இல்ல நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். நான் ஒரு பொய் தான் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து எல்லாரையுமே புலியெல்லாம் எல்லாத்தையும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மணிகண்டன் கிட்ட கேட்கும்போது, அவங்களும் மணிகண்டனும் வந்து புலி எல்லாமே திரும்பி காட்டுக்கே போக வச்சுருவாரு. இனிமேல் வந்து நான் இந்த பூலோகத்தில எடுத்த அவதாரம் வந்து இதுதான். இதுக்காக தான் நான் இந்த பூலோகத்துக்கே வந்தேன். மகிழ்ச்சிய வந்து அழிக்கிறதுக்காக. அது வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து சபரிமலையில நான் போய் உட்காந்து தவம் பண்ண போறேன். என்ன பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எல்லாரும் சபரிமலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐயப்பனா அங்க போய் த தரிசனம் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இதுதான் வந்து ஐயப்பனுடைய முழு கதை. நீங்க ஒரு சாமிக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா, ஒரு அந்த சாமிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு மாலை போடுங்க. அது உங்களுக்கு இன்னும் நெறைய பலன குடுக்கும். சாமியே சரணம். தேங்க் யூ.